மேடம், வாங்க. என்ன காஞ்சனா, ரொம்ப அவசரம், சீக்கிரம் வாங்கன்னு ஃபோன் பண்ண. என்ன நோ விஷயம்? டென்ஷன், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மேடம். எல்லாம் நல்ல விஷயம்தான். சரி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்க மக கவிதா இவங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளை மறுநாள் கூட நாள் நல்லா இருக்கு மேடம். அந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்கலாமா? இதுதான் முக்கியமான நல்ல விஷயமா? என்ன மேடம் இது? கல்யாணங்கிறது நல்ல விஷயம் தானே? கல்யாணங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா கூடவே என் கைக்கு காப்பு வருமே, அது நல்ல விஷயமா? காப்பு வரும்னு கைது நடவடிக்கையா சொல்றீங்களே, அது வரவே வராது. என்ன உளர்ற? நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? கோர்ட் இன்னும் சித்துவுக்கும் கௌரிக்கும் டிவோர்ஸே கொடுக்கல. இந்த சூழ்நிலையில நான் என் மகனுக்கு கவிதாவை கட்டி வச்சா கம்பி கம்பி தாண்டி எண்ண வேண்டியிருக்கும். திரும்பவும் சொல்றேன் மேடம், வரவே வராது. ஆமா மேடம், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரவே வராது. இந்த பாரு, ஓப்பனாவே சொல்றேன், நீ ஒசந்த இடத்துல இருக்க. உன்னை திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன், இல்லன்னா கண்டுபடி திட்டிடுவேன். ஐயோ மேடம் மேடம் மேடம், நில்லுங்க. என்ன இது, வந்த வேகத்துல அவசர அவசரமா திரும்பி போறீங்க? உன் காமெடிக்கெல்லாம் நான் ஊர்காவா இருக்க விரும்பல. சாரி மேடம், நான் காமெடி பண்ணல. கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன் சம்மதம் இல்லாம என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அந்த கௌரி போய் ஒரே ஒரு புகார் கொடுத்தா போதும். அடுத்த சீன்ல நான், என் மகன், கவிதா, அவங்க அம்மா ஜெயில்ல தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு சீனே வராது. ஏன்னா கௌரி புகார் தரவே மாட்டா. லூசாடி நீ, எப்படி தராம இருப்பா? கவிதா கல்யாணம் பண்ணிக்க போறது கௌரியோட புருஷனை. கம்ப்ளைண்ட் தரவே மாட்டா. ஏன்னா உங்க மக சித்தார்த்த தாலி கட்ட போற கவிதா கௌரியோட தங்கச்சி. என்ன சொன்ன என்ன சொன்ன? கவிதா கௌரியோட சொந்த தங்கச்சின்னு சொல்றேன். கவிதா கௌரி ரெண்டு பேருக்கும் அண்ணக்கோடி தான் அம்மான்னு சொல்றேன். கௌரிய போலவே கவிதாவுக்கும் முத்துப்பாண்டி தான் அப்பான்னு சொல்றேன். கௌரி தான் மூத்தவ, கவிதா அடுத்ததா பிறந்தவ. மனோகரி, ஈஸ்வரி, சங்கரி இவங்கெல்லாம் அடுத்தடுத்து பிறந்தவங்கன்னு சொல்றேன். நீ நீ சொல்றது நிஜமா இல்ல என்ன வச்சு காமெடி கிமெடி பண்றியா? மேடம், என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், கவிதா கௌரியோட சொந்த தங்கச்சி தான். இதுதான் இந்த கதையோட பெரிய திருப்பமே. அதிரடி திருப்பமா இருக்கடி. இப்ப கூட இத என்னால நம்பவே முடியல. நம்புங்க, ஏன்னா இதுதான் உண்மை. உங்களுக்கு ஆனா ஆவணால இருந்தே சொல்றேன். உங்க வீட்ல வேலை செய்யறாளே கஸ்தூரி, அவளுக்கு பூர்வீகமும் ஆழப்புழாதான். இதுதான் கவிதா கௌரியோட தங்கச்சியான வரலாறு. என்னடி இது, ஒரு தலை சுத்தலா இருக்கே. இருக்காதா? கதை அந்த மாதிரி கதையாச்சு. சங்கரி, 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 பாரு, சொன்ன உடனே உங்க அம்மா குரல் கேக்குது. அவங்க வந்திருக்காங்க போல இருக்கே. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் வா. ஐயோ சங்கரி, எனக்கு பயமா இருக்கு அண்ணி. அம்மா எல்லாமே தெரிஞ்சு வந்திருந்தா நீங்க வந்திருக்கிற காரண காரியத்தை நாம சொல்லுவோம். சங்கரி, எப்பவோ சொல்ல போறோம், அத இப்ப சொல்லிடலாம். ஐயோ சங்கரி, வேண்டாம் நீ, வேண்டாம். நான் இருக்கேன்ல, நீ வா சங்கரி, நான் பாத்துக்கிறேன். வா வாமா. எங்கடி இருக்க சங்கரி? வேண்டாம் நீ. அட வா. கைய விடுறி. காஞ்சனா, உன்கிட்ட தான் சொல்றேன், என் மக கைய விடு. ஏய், எதுக்கு இங்க வந்த? மான ரோஷம் உள்ளவ தானே? எனக்கு மகளா பிறந்தவ தானே? சோத்துல உப்பு போட்டு தின்றவ தானே? இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உன்னை நல்லா தானடி வளர்த்த. உன் புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா போச்சு?
இந்த வீட்டை பத்தி உனக்கு சொல்லணுமா என்ன? இந்த வீட்ல இருக்கிற தங்கதுரை காஞ்சனா பத்தி உனக்கு தெரியாதா? உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். உன்னை எங்க வாழ அனுப்புன, எங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க? இந்த விஷயம் உன் அப்பா பாண்டியம்மா கௌரி மனோகருக்கு தெரிஞ்சா என் மூஞ்சல காரி துப்ப மாட்டாங்க. சொல்லுடி, அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அசிங்கமா இருக்காது? உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா உன்கிட்ட கேட்டேனா? உன்கிட்ட நான் கேட்டேனா? இல்ல இல்ல, என் பொண்ணுட்டு தானே கேக்குறேன். சொல்லுடி, எதுக்கு இங்க வந்த? அவ இங்க வரலனா செத்துருப்பா. இங்க வரலனா செத்து போயிருப்பாளா? ஆமா, நீலாவதி செத்த மாதிரி இவ்வளவு கிணத்துல விழுந்து செத்துருப்பா. உங்க மக சங்கரி என் வீட்டுக்கு வந்தது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு தெரியுமா? சங்கரி எங்க வீட்டுக்கு வந்தாளா? ஆமா, வந்தா அவமானப்பட்டா. உங்க புருஷன் அவளை அடிச்சு துரத்திருக்க. என்ன அடிச்சு துரத்துனாரா? ஆமா, தாஸ் ஏதோ புதுசா தொழில் தொடங்கணும்னு சொல்லி அதுக்கு உங்ககிட்ட பண உதவி கேட்டு சங்கரி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. இத தெரிஞ்ச உங்க புருஷன் பாண்டியம்மாவோட தூண்டுதல்ல பாவம் சங்கரிய அடிச்சு அவமானப்படுத்திருக்கிறாரு. அதுவும் தெருவுல வச்சு. என்ன சங்கரி, எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கிட்ட நீயே சொல்லு. ஆமாமா, அண்ணி சொல்றது ரொம்ப கரெக்டுமா. அப்பா என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டாருமா. அம்மா, நான் அந்த வீட்டுக்கு வந்தது கூட உனக்கு தெரியாதாமா? நான் தான் தெரியாதுன்னு சொன்னேனே. எதுக்கு அவங்க உங்க மக வீட்டுக்கு வந்ததையும் மாப்பிள்ள தொழில் தொடங்க பணம் கேட்டதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சாங்க? இங்க பாருங்க சின்னம்மா, நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்போ என் வாழ்க்கையில திலகா போய் காஞ்சனா வந்தாலோ அப்பத்துல இருந்து நான் சுத்தமா மாறிட்டேன். நான் கார்ல வரும்போது சங்கர் கிணத்துல விழுந்து சாக பார்த்தா நான் தடுத்து கூட்டிட்டு வந்தேன். எனக்கு நீலாவதி எப்படியோ அந்த மாதிரி தான் உங்க பொண்ணுங்களும் எனக்கு தங்கச்சிங்க. சங்கர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதனாலதான் கொஞ்ச நாள் காஞ்சனா கூட இருக்கட்டுமேனு இங்க தங்க வச்சிருக்கேன். நம்ம வீட்டு மாப்பிள்ள எதுக்கு தேவையில்லாம தெரு தெருவா சுத்துற வேலைய பார்க்கணும்னு தாஸுக்கு நம்ம காலேஜ்லயே ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுத்துருக்கோம். ஆமா அத்தை, இவங்க என்ன ரொம்ப கௌரவமா நடத்துறாங்க. இதுக்கு மேல நான் தொழில் தொடங்க வேண்டிய அவசியமும் இல்லை, உங்க கணவர்கிட்ட பணம் கேட்க வேண்டிய நெருக்கடியும் இல்லை. தங்கத்தோர சார் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. அதை வச்சு நான் சங்கரியை சந்தோஷமா வாழ வைப்பேன். கொஞ்ச நாள் நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். ரொம்ப நன்றி தங்கதுரை. ஐயோ சின்னம்மா, என்ன? சொன்ன மாதிரியே நீ நல்லவனா மாறிட்ட. நான் தான் உன் மேல இருக்கிற தப்பான நினைப்ப மாத்திக்கவே இல்லை. இருக்கட்டும், உன் தங்கச்சி சங்கரி உன் வீட்லயே இருக்கட்டும். ரொம்ப நன்றி காஞ்சனா. ஐயோ, என்னத்த நீங்க? நான் போயிட்டு வரேன். ஏன்னா இந்த ஆளை என் அம்மா முன்னால நல்லவனா சித்தரிச்சீங்க? நீங்க சொன்னதால நானும் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. இல்லனா இந்த ஆளை நான் தோல் உரிச்சு காட்டியிருப்பேன். நீ அந்த மாதிரி சொல்லி இருந்தேன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருந்திருக்கும். மக இந்த மாதிரி வாழவா கஷ்டப்பட்டோம்னு அவங்க இங்கே அழுதுருப்பாங்க. சங்கரி, நல்லதுக்காக பொய் சொல்லலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. சரியா? தைரியமா இரு. எப்பா தாசு, சங்கரி அம்மா முன்னாடி உன்னை உத்தமனும் உதாரண புருஷனும் சொல்லி வச்சிருக்கோம். இனிமேலாவது ஒழுங்கா வாழு, ஒழுக்கமா வாழு. மெதுவா போன உன் புருஷனோட மேரேஜ ஸ்பீட் பண்ணி விட்டதே நான் தான். ப்ராசஸ் ரொம்ப மெதுவா இருக்கேன்னு நல்லா முறுக்கி விட்டேன். அது இப்போ முகூர்த்தத்திலே வந்து நிக்குது. சுருக்கமாவே சொல்றேன், இந்த கல்யாணத்தோட சூத்திரதாரியே சாட்சாத் இந்த காஞ்சனாவே தான்.